பாட்டி பாட்டி, நான் மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். இது அம்மாட்ட எப்படி சொல்றது? இப்போ என்கிட்ட எப்படி சொன்னியோ அப்படியே சொல்லு. நீங்க கேட்டது சும்மா தானே இருக்கீங்க. ஆனா நான் அம்மா கிட்ட போய் சொன்னா விளக்கமாறு பிஞ்சிராது. இரு முதல்ல ஆன்லைன்ல விளக்கமாறு ஆர்டர் போடுறேன். அதுக்கப்புறமா உங்க அம்மாட்ட போய் மார்க் சொல்லு என்ன. ஆனாலும் பாட்டி உனக்கு ஓவர் குசும்பு தான். அத்தை, நான் சமைச்சிட்டு இருக்கும்போது சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சு அத்தை. ஐயோ, உன் சாப்பாட்டை சாப்பிட்டு பள்ளி சாகுறதுக்குள்ள சீக்கிரமா பள்ளியை எடுத்து வெளியே போடுப்போ. எங்க பக்கத்து வீட்டுல திருட வந்துட்டானா? பக்கத்து வீட்டாக்கா ஒரே அழுக. இதுக்கு தான் சொல்றது, இவ்வளவு நகையை வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு. நம்ம வீட்டுல பாரு, நகையும் இல்ல பயமும் இல்ல. என்னது, நம்ம வீட்டுல நகை இல்லையா? பக்கத்து வீட்டாக்கா போன வாரம் ஊருக்கு போகும்போதே நகையெல்லாம் நம்ம வீட்டுல தாங்க கொடுத்துட்டு போனாங்க. என்னது, நகையெல்லாம் நம்ம வீட்டுல கொடுத்துட்டு போனாங்களா? அப்ப நகையெல்லாம் சேஃப்டியா தானே இருக்கும். அப்புறம் எதுக்கு திருட வந்ததுக்கு அழுகுறாங்க? பின்ன எங்க வீட்டுக்கு திருட வந்துட்டான்னு சந்தோஷமா சிரிச்சுட்டேவா சொல்லுவாங்க. பாட்டி, நீங்க வீட்ல இல்லாதப்போ அம்மா உங்களை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க பாட்டி. அப்படியா? ஏ வனதா, இங்க வா. என்னத்த? நான் வீட்ல இல்லாதப்போ என்னை பத்தி இல்லாததெல்லாம் சொல்லுவியா நீ? ஆமாத்த, சொல்லுவேன். என்ன தைரியம் இருந்தா இப்படியெல்லாம் பேசுவ நீ. இதுக்கு எதுக்கத்த தைரியம்? நீங்க வீட்ல இல்லாதப்போ யாராச்சும் உங்களை கேட்டு வந்தா நீங்க வீட்ல இல்லாததை சொல்லுவேன். எஸ் பாட்டி, அதான் அந்த இல்லாதது பொல்லாதது. ஏய், என்ன வர வர ஹோம்வொர்க் செய்யாமலே தெரிஞ்சிட்டு இருக்க நீ? உங்க மிஸ்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் கொடு, மிஸ்ஸுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அம்மா, எங்க மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஒன்றும் இல்லம்மா. சரி, ஃபோன் நம்பர் கொடு, நான் எஸ்எம்எஸ் அனுப்புறேன். அம்மா, எங்க மிஸ் கிட்ட போனே இல்லம்மா. ஏய், பிரியா மிஸ் தானே உங்க மிஸ்? ஐயோ, உங்க மிஸ்ஸே இல்லம்மா. அப்போ உங்க மிஸ் யாரு? நீங்க யாருக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முடியாம எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாம பேர் தெரியாம இருக்கீங்களோ அவங்க தான் எங்க மிஸ். ஏமா, பக்கத்து வீட்டுல சமைக்கிற வாசம் நம்ம வீடு வரைக்கும் வருது. ஆனா நீங்க சமைக்கிறது வாசமே வரல. பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து பாரு, வரும். அம்மா, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணுமா? ஏய், நல்ல மழை பெய்யறப்ப ஐஸ்கிரீம் கேக்குற? அப்போ வெயில் அடிக்கிறப்ப கேட்டா வாங்கி கொடுத்துருவீங்களா? இல்ல, அப்ப வாங்கி கொடுக்க மாட்டேன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நேரடியா சொல்லுங்க. அதுக்கு போய் எதுக்கு மழையும் வெயிலையும் சாக்க சொல்லிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு பழைய தூக்கி அடுத்தவங்க மேல போறதே உங்க வேலையா போச்சுமா.